ஒரு ஃபீல் குட் பேய் படம். இந்த பேய் படத்துல பார்த்தீங்கன்னா, பேயே ஆன்லைன்ல போய் ட்ரெஸ்லாம் ஆர்டர் போடுங்க. அத மாரியே ஒரு டிஃபரண்டான ஒரு படங்க இந்த படம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிராமினு. அப்படி இருந்துமே அவரு ஒரு நாத்திகனா இருப்பாருங்க. கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாம இருப்பாரு. அப்படி இருக்கப்ப அவர் பணத்துக்காக என்ன பண்ணுவாருன்னா, சின்ன சின்ன இந்த பூஜை, ஹோமம்லாம் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாருங்க. அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பேய் ஓட்டுறதுக்காக அவருக்கு ஒரு பூஜை வருங்க. அந்த பூஜைக்காக ஒரு வீட்டுக்கு போவாரு. அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பையனுக்கு பேய் புடிச்சிருக்கும். அந்த பேய ஓட்டும்போது, அந்த பேய் என்ன பண்ணும்னா, அந்த பையன்ட்டருந்து போயிட்டு இவர்ட்ட வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பேய்க்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நைட்லாம் பார்த்தீங்கன்னா, இவரோட ஃபோன் காணாம போயிட்டே இருக்கும். அப்படி யாருன்னு பார்த்தா, அந்த பேய் தான் நைட்டு ஃபுல்லா கேம் விளையாடுறது, அவரோட WhatsApp டிபி மாத்துறது, இப்படியே பண்ணிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அந்த பேய்க்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடும். பேய் வந்து இவர லவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவரு பேய்க்கு என்ன சொன்னாருங்கிறது அந்த படத்தோட கதையேங்க. ரீசென்ட்டா மலையாளத்தில ரிலீஸ் ஆன சர்வமாயாங்க. இதுல நிவின் பாலி சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல இப்ப அவைலபிளா இருக்குங்க.